Hi friends, Unit 2 Entomology and Economic Zoology அப்படின்ற யூனிட்டில் breeds of dairy animals அப்படின்றது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெட் சிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீடை தான் பார்க்குறோம். ஸோ அதோட ஆரிஜின், அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னென்னலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆரிஜின் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் ஹைதராபாத் அண்ட் கராச்சி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ அன்டிவைடட் இந்தியா, அதாவது பிரிக்கப்படாத இந்தியாவில் ஹைதராபாத்லேயும் இந்த கராச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் சிந்தி ஆரிஜினேட் ஆகிருக்கு, அதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு இட்ஸ் hardness to heat resistance and high milk yield, they have the spread in many parts of India and at least 33 countries in Asia, Africa and Oceania and Americas அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஹீட் ரெசிஸ்டன்ட், வெப்பத்தை தாங்கக்கூடியதாகவும் அதிக மில்க் ஈல்டர்ஸாகவும் இருக்கும், அதிக பால் கறக்கும் தன்மை இருக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நிறையா பகுதிகளில் இது இந்த மாட்டினம் இருக்குது. இது இல்லாமல் இந்தியா தவிர 33 நாடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசியாவிலே இருக்காமல் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்லேயும் இருக்கும். இது இந்த ஓசியானா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சுற்றி இருக்கக்கூடிய சில நாடுகளும் 14 நாடுகள்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 14 நாடுகள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாட்டினம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அமெரிக்காவிலையும் இந்த ரெட் சிந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரியான எத்தனை நாடுகளில் இருக்குது, எந்தெந்த பகுதியில் இருக்குது, இல்லை எங்கே ஆரிஜின் ஆனது அப்படின்றது தான் இதில் கொஸ்டின் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அதோட மில்க் ஈல்டிங்கு எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம கொஸ்டினுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ரெட் சிந்தி அப்படின்றத ரெட் கராச்சி, ரெட் சிந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்றாங்க. ஓகேங்களா. இதோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கலர் இஸ் ரெட் வித் ஷேடோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் கலர்லேயும் அதோட ஷேடோஸ் டார்க் ரெட் டு லைட். ஸோ டார்க் ரெட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை லைட் கலராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் த ஒயிட் கலர் ஆல்சோ சம்டைம்ஸ் சீன் இன் த டியூலோப் அண்ட் ஆன் ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டியூலோப் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதோட நம்ம நிறைய மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா அதோட கழுத்து பகுதியில் கீழே அதோட ஸ்கின் கொஞ்சம் லென்த்தியாக லூஸியாக தொங்கிட்டு இருக்கும் பாருங்கள், அந்த பகுதி தான் டியூலப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பகுதியில் வெள்ளை நிறத்தில் கோடுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்கெட் அப்படின்றது நெத்தி, மாட்டோட நெத்திலேயே இந்த மாதிரியான இது ப்ரெசண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இது இம்பார்ட்டண்டான மில்சி ப்ரீட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பால் கறவை இனங்களில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டண்டானது. இது நார்மலாகவே முன்னாடி காலங்களில் நம்ம சிந்து மாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமனாக சொல்லுவோம். இந்த மாடுகள் நம்ம நிறையா இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ இதோட ஹெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அக்கேஷ்னலி ஃப்ளட்ச் ஆன் த ஃபோர்கெட், அதாவது ஃபோர்கெட் நெத்தி பகுதியில் கொஞ்சம் புடைப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. முகம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதோட ஹார்ன், கொம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி திக்கட் பேஸ், அதாவது அடிப்பகுதி தடிமனாகவும் அதை எமர்ஜி ஆகி அதிலேருந்து வளர்ந்து லேட்ரலி அண்டு கரு அப்வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்வேர்டில் வளைஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பக்கவாட்டில் லேட்ரலி அப்படின்னா லேட்ரலி பக்கப்பகுதியில் எமர்ஜி ஆகி வளர்ந்து அது வளைஞ்சிருக்கும், அப்வேர்டு நோக்கி வளைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம பார்த்துக்கணும். இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதே மாதிரி ஹம்ப் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டெவலப் ஆகிருக்கும். மேல்ஸில் ஹம்ப் அப்படின்றது திமில் வெல் டெவலப்டு, நல்லா டெவலப் ஆகிருக்கும் காளை மாடில். அதோட டைல் பார்த்தோம் அப்படின்னா வால் பகுதி பிளாக் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப் அப்படின்றதும் அண்ட் ஸ்டெட்ஸ் ஆர் பென்டிகுலஸ் அப்படின்றது பென்டுலஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதான் அந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ஸ்டெத்து, அந்த இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் நீண்டமாக வளர்ந்து தொங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி இதோட அண்டர் அப்படின்றது அதோட மடி பார்த்தோம் அப்படின்னா கேப்சியஸ், அதாவது வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்கக்கூடிய பகுதியாகவும் பென்டுலஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் வந்து நிறையா இருக்கிற மாதிரி பெரிய மடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்ஸ் மாட்ரேட் சைஸ் அண்டு ட்ராப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்ரேட் சைஸ்னால் ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்ப சின்ன காதாக இல்லாமல் ஒரு மாட்ரேட் சைஸில் இருக்கும் அப்படின்றாங்க. ட்ராப்பிங்னால் அது வந்து காது வந்து நார்மலாக இருக்கிறப்ப கீழே அதோட தாடை பகுதியில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ட்ராப்பிங். ஸோ இதோட மில்க் ஈல்டு வந்து ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 1200 to 2600 kg வரலும் வந்து அதோட ஈல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்க் ஈல்டிங் கெப்பாசிட்டி வந்து 1200 to 2600 kg அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. இதோட ஃபஸ்ட்டு கால்விங்கோட இது மந்த்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 39 to 50 மந்த்ஸ் வந்து அந்த டைமில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டேஸில் பார்த்தோம் அப்படின்னா 425 days to 540 days அந்த டைம் வரலும் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு கண் ஈனுவதற்கான அந்த காலம் அப்படின்றது அவ்வளோ மந்த்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அடாப்டிவ்லி டு வேரிங் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ இதோட அடாப்டேஷன் கெப்பாசிட்டி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இது எல்லா விதமான கால சூழலுக்கும் தகுந்த மாதிரி அது வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா விதமான சூழலுக்கும் தகுந்த மாதிரி அதை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கும். அடுத்து வந்து இதுக்கு வந்து கெப்பாசிட்டி டு ரெசிஸ்ட் காமன் டிசீசஸ். இது வந்து நார்மலாக வரக்கூடிய மாட்டினங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்லேருந்து இது வந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக தடையை ஏற்படுத்தக்கூடிய திறன் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் this breed is widely used in the cross breeding programs. ஸோ கிராஸ் ப்ரீடிங்னால் நம்ம வந்து இந்த சிந்து மாட்டு கூட நம்ம வேறு மாடுகளையும் வந்து என்ன பண்ண முடியும், கிராஸ் ப்ரீட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ காங்கேயம் அப்படின்றது வேறு ப்ரீடு, சிந்து அப்படின்றது வேறு ப்ரீடு. இது ரெண்டையும் நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இதில் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து ரெட் சிந்தியோட கலர்ஸ் நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதோட கொம்புகள் பாருங்கள் பக்கவாட்டில் வளர்ந்து அதே மாதிரி உள்நோக்கி வளைஞ்சிருக்கு, கர்வாக இருக்குது அப்படின்றாங்க. முகம் பார்க்குறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி அந்த பல்ஜியாக நெத்தி பகுதி புடைப்பாக இருக்கிறது, அந்த கலரு, அதோட அண்டர் பால் மடியும் அதே மாதிரி டியூவ்லப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாடி பாருங்கள் அந்த ஸ்கின்னு கழுத்து கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக லென்த்தியாக தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், அதுவும் அதோட கலர்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட முகத்தில் பாருங்கள் இந்த கலர் வந்து ஒயிட் கலர் இருக்கிறதுக்கான இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த இது இருக்குது. திமில் பாருங்கள் நல்லா டெவலப் ஆகிருக்கு, அது ஹம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதோட கேரக்டர்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிந்து மாடு பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா காங்கேயம். ஸோ காங்கேயம் அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் ஆரிஜின் பிளேஸு பாருங்கள். காங்கேயம், தாராபுரம் அண்டு பெருந்துறை, ஈரோடு, பவானி அட் பார்ட் ஆஃப் த கோபிசெட்டிப்பாளையம் தாலுக்கா ஆஃப் ஈரோடு அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த பகுதியில் தான் வந்து இதோட ஆரிஜின். ஓகேங்களா. ஸோ காங்கேயம் அப்படின்ற பிளேஸே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த பகுதியில் தான் இது ஆரிஜின் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரீடை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க, இதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா காலம் சென்ற பட்டாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாளையங்கோட்டையை சேர்ந்த ஸ்ரீ என் நல்லத்தம்பி சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லத்தம்பி அப்படின்றவர் தான் வந்து இந்த ப்ரீடை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ இதோட கலர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட தோலோட கலர் பாருங்கள், ரெட் அட் பர்த். ஸோ அது பிறக்கிறப்போ ஒரு கலரில் இருக்குது, பட் சேஞ்ச் டு கிரே அட் த 6 month ஆஃப் ஏஜ். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ அதனால இதோட கலர் எப்போ மாறுது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. 6th month வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ புல்ஸ் ஆர் கிரே வித்து டார்க் கலர் இன் ஹம்ப். அதோட திமில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புல்ஸோட கலர் கிரே கலரில் இருக்குமா, அதோட திமில் மட்டும் டார்க் கலரில் இருக்கும் அப்படின்றாங்க.
அதே மாதிரி அதோட ஃபோர்ஹெட் அண்ட் ஹிண்ட் குவார்ட்டர்ஸ்லேயும் அதே மாதிரி கலரில் இருக்கும். ஹிண்ட் அப்படின்றது வந்து அனிமலோட பின்பகுதி. ஸோ அந்த பகுதியிலையும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான கலர் சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து புல்லாக்ஸ் ஆர் கிரே கலரில் இருக்கும் அப்படின்றது தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரே கலர் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுஸ் அப்படின்றது வந்து கவ் வந்து எப்படி இருக்குன்னா கிரே ஆர் ஒயிட் கலர் 2 கலரில் இருக்கும். ஸோ ஹார்ன் கொம்பு இருக்கும். மசில்ஸ் அப்படின்றது வந்து அதோட முன்பகுதி, ஐலீட்ஸ், டைல் இந்த பக்கமும், ஹூவ்ஸ் அப்படின்றதோட கால் பகுதி. ஓகேங்களா. இந்த மசில்ஸ் அப்படின்றது வந்து வாய்ப்பகுதியில் இருக்கும்ல. ஸோ அந்த வாய்ப்பகுதியில் உதடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த முன்பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பகுதி தான். ஸோ இந்த பகுதியிலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொம்புகள், வாயோட முன்பகுதி, அந்த மூக்கு இந்த பகுதியில் இருக்கும் பாருங்கள் அந்த பகுதி, ஐலிட்ஸ் கண்ணோட பகுதி, டைல் வால், ஹூஸ் அப்படின்றது அதோட கால் கொலாம்பு, இந்த பகுதியெல்லாம் பிளாக் கலரில் இருக்குமா. இதுவும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அது பாருங்கள். ஸோ அடுத்து தே ஆர் ஷார்ட் வித் த ஷார்ட் லெக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஹோவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோவ்ஸ் ஸோ ஸ்ட்ராங்கான கால் கொலாம்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஷார்ட் லெக்ஸ் அப்படின்னா வந்து கட்டையாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான லெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், அது பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஹார்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஸ்ட்ரெயிட் வித் ஸ்லைட்லி கர்வ் பேக்வேர்ட் அண்டு ஷார்ப் டிப்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஷார்ப் டிப்ஸ் அப்படின்னா கொம்போட நுனிப்பகுதி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பேக்வேர்டாக வந்து கர்வாக இருக்குது, வளைஞ்சிருக்கு, ஸ்லைட்லி கொஞ்சமாக வளைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. மேக்ஸிமம் நியர்லி ஸ்ட்ரெயிட் மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹார்ன் எப்படி இருக்குது அப்படின்றதே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து ஐஸ் ஆர் டார்க் அண்ட் ப்ராமினேட்டட் வித் த பிளாக் ரிங் அரவுண்ட் தம் அப்படின்றாங்க. அதாவது கண்ணை சுற்றி ஒரு பிளாக் ரிங் இருக்கும் அப்படின்றது இது வந்து ஒரு ப்ராமினேட்டடான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பாருங்கள். டெவலப் அப்படின்றது இஸ் தின். ஸோ தின்னு திக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து தின்னாக இருக்கும். டெவலப் அப்படின்றது அதோட கழுத்து பகுதியில், தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் தான் சொல்லியிருக்காங்க, அது வந்து பார்த்துக்கலாம். இதோட ஆவரேஜ் மில்க் ஈல்டு பாருங்கள் 600 to 700 kg இன் லாக்டேஷன். ஸோ ஒரு கறவை காலத்தில் 600 to 700 கிலோகிராம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துவாங்க. இதுலேயும் பாருங்கள் காது வந்து ஸ்மால் அண்ட் பாயிண்டட். ஸோ சின்னதாக இருக்கும். பாயிண்டட்னா இப்படி ஒரு பாயிண்ட் பண்ண மாதிரி, அதாவது வந்து ஒரு பிளேஸில் கரெக்டாக இது பண்ணி வச்ச மாதிரி, மார்க் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ட்ராஃப்ட் ப்ரீட். இது வந்து இழுவைக்காக பயன்படுத்தக்கூடியது. இது வந்து லாக்டேஷனுக்கு நம்ம நார்மலாக கம்மியான அளவு தான் கொடுக்குது அப்படின்றதுனால லாக்டேஷன் நார்மலானது தான். ஸோ ஆனால் இதோட மெயின் பர்பஸ் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கால்நடைகளை வந்து உழவுக்காகவும் வண்டி இழுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான பயன்படுத்திக்கிறோம். ஸோ இதில் பாருங்கள் கிரே கலர் அண்டு டார்க் பிளாக் கலரு இந்த மாதிரி இருக்கக்கூடியதும், அதே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறதும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. திமில்லாம் பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது. கொம்பு இப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். அதோட வாயுவோட முன்பகுதியில் பாருங்கள் கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது. அந்த டீவ்லப்லேயும் பாருங்கள் ஒயிட் கலர் இருக்குது காங்கேயம் காளமாட்டில். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 மாடு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்ததில் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய மாடுகள்லேயும் எதெல்லாம் இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாம் படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஈஸியான டாபிக்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம மிஸ் பண்ணாமல் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடியது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஈஸியான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் கடினமான பகுதியை நோக்கி போவோம். ஓகேங்களா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.